சனி வக்ரமானது ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை சனி வக்ர பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் வரக்கூடிய 3/10/2024 அன்று சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து வக்ரகதியாக சதய நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார். இதனால் இதுநாள் வரை நடந்து வந்த பலனுக்கு எதிரான பலன்களை சனி பகவான் கொடுக்கப் போகிறார். இந்த பலன்கள் 3/10/2024 முதல் நவம்பர் 15 வரை சதய நட்சத்திரத்திற்கான வக்ர பலனை கொடுக்கப் போகிறார். இதில் எந்தெந்த ராசிக்கு நற்பலன்கள் கொடுக்கப் போகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி நற்பலனை கொடுத்து கொண்டிருந்த நிலையில் ஜூன் 29 முதல் கடுமையான சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை, நற்பலன்களை இனிமேல் 3/10/2024 முதல் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மேசராசிக்காரர்களுக்கு நடைபெறப் போகிறது. ரிஷபராசிக்காரர்கள் இதுநாள் வரை 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் கர்ம நிலையில் இருந்து பாக்கிய நிலையில் நற்பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இதனால் நவம்பர் 15 வரை கவனமாக ஒவ்வொரு செயல்களிலும் இருக்க வேண்டும். குறிப்பாக வாக்கு நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். பேசும் வார்த்தைகளால் வம்பு வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க தண்டனை, போக்குவரத்துகளில் கவனமாக இருத்தல், இருப்பிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார். அதிக கவனத்துடன் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பது நல்லது. மிதுனம் நடந்து முடிந்த அஷ்டமச்சனி போல மீண்டும் கடந்த நவம்பர் 15 வரை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நற்பலன்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார் சனி வக்ரம். இனிமேல் அந்த நிலை மாறி சுபிட்சமான பலன்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இது ஜூன் 29 சுப பலன்களையும் நல்ல முறையில் தந்துகிட்டு இருந்தார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வேலையில் நல்ல இடமாற்றம் ஆகிய சுப பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ வரப்போகிற 3/10/2024 பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு போகிறனால அதிக கவனத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த பெயர்ச்சி மீண்டும் அஷ்டமச்சனிக்குரிய பலனை தர ஆரம்பிக்கும். குறிப்பாக நவம்பர் 15 டிசம்பர் 27 வரைக்கும் அதிரடியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. பொதுவாகவே மார்ச் 29 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமச்சனியோட கடுமையான பலன்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எடுத்த முடிவு தவறானதாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்க நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பொறுமையும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டமச்சனியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். சிம்மராசிக்காரர்கள் கண்டச்சனியாக இருந்த சனி உங்களுக்கு சனி வக்ரத்தினால 6ஆம் இடத்து சனி நோய் எதிரி கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல 3/10/2024 வரைக்கும் நற்பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருந்தார். இப்போ மீண்டும் உங்களுக்கு கண்டச்சனி காலங்கிறது ஆரம்பமாகுது. இது மார்ச் 29 வரைக்கும் கண்டச்சனியோட காலமாக இருக்கும். குறிப்பாக இந்த அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15 வரைக்கும் இன்னுமே உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும். ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா நவம்பர் 15க்கு மேலே கண்டச்சனியோட
வீரியங்கிறது கூடுதலாக இருக்கும். உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவங்களோட சமாதானமாக போகணும். திருமணமானவங்க மனைவியோட ரொம்ப கவனமான பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய் பேச்சினால் வம்பு வரும். ரொம்ப பொறுமை நிதானத்தோடு செயல்படணும். தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கள்ட்ட கவனமாக கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக மார்ச் 29 வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பொறுமை நிதானத்தோடு இருங்க. உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜூன் 29லேருந்து 6ஆம் இடத்துல இருந்து சனி நற்பலன்களை தர வேண்டியவர் வக்ரகதி போனனால உங்களுக்கு நோய் கடன் தீராமல் மீண்டும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் நடந்து வந்தது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. எங்களுக்கு ஒரு விடிவே பறக்காதா, எனக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி சோதனைகள் என கேட்கக்கூடிய அளவில் தான் உங்களுக்கு சனி வக்ரம்ங்கிறது நடந்து வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் ஒரு சந்தோஷமான சூழலுக்கு போக போகிறீங்க. வெற்றிகள் கிடைக்கும். தடைபட்டிருந்த தொழில் விருத்தியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். இந்த அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 29 வரைக்குமே ஒரு முன்னேற்றமான காலம்தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த நல்ல காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். துளாராசி நேயர்களே, அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய முடக்கு சனி நீங்கள் போகுது. உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நல்ல இடத்துல தானே வந்தது, ஏன் திரும்ப எனக்கு முடக்கமாச்சு அப்படின்னா, ஜூன் 29லேருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்கிற முடக்கு சனி மீண்டும் வந்துடுச்சு. அதனால் அதிகமான மன துயரங்களை, வீண் கற்பனைகளும் வீண் வாதங்களும் குடும்பத்தில் மன நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருந்தது. தொழில் செய்கிற இடத்துலையும் முடக்கங்கள். ஏன்னா குரு வேறு உங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கார். ஸோ அவரும் உங்களுக்கு ரொம்ப கொடுமைகளை வாரி வழங்கிக்கிட்டு இருந்தார். அது வரக்கூடிய 10/2024 அன்று முதல் உங்களுக்கு குரு வக்ரமாகிறார். இதனால் வக்ரகதியில் இருக்க குரு அஷ்டம குருக்குரிய கெடுதல் பலன்களிலிருந்து மாறி உங்களுக்கு நற்பலன்களை தரப்போகிறார். சனி வக்ரமும் நவம்பர் 15ஆம் தேதி நிவர்த்தி ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த முடக்கு சொல்லினால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்கும். குரு பலமும் உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிறனால நல்ல முறையில் உங்களுக்கு இதனால் வர இருந்த தடையெல்லாம் நீக்கி சுப பலன்களை வாரி வழங்க போகிறார். முதல்ல குறிப்பாக வீண் கற்பனைகள் தீரும். நம்மளாக உடல் ரீதியாக வேதனைகளை உருவாக்கிக்கிட்டோம். சரியான மருத்துவம் பார்க்குறதில்ல, மனசை அலைவாய விடுறது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனையெல்லாம் இனிமேல் வராது. நல் பலன்கள்ங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நேரம்.